அதெல்லாம் கொடியெலாம் ஒன்றும் குழப்பம் கிடையாது, அவங்க கொடி தான், உங்கள் கொடி உங்கள் கொடி தான், அது டிவிக்கு கொடி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த கட்சியை, விஜயை, இந்த மாநாட்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அது நடக்கும். அது இன்னும் விஜய் தீவிர அரசியலுக்குள் களம் இறங்கும் பொழுது மக்களை சந்திக்கிற பயணமோ அல்லது பொதுக்கூட்டமோ திருமுனை கூட்டமோ அவர் நடத்த தேர்தல் வர 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 இந்த எதிர்ப்பலைகள் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வடிவில் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு பக்கம். இந்த மாநாட்டுக்கு போன மாநாட்டில் என்னென்னலாம் தவறு நடந்தது, என்னென்னலாம் பிரச்சனை நடந்தது, இந்த மீடியாக்கள், வேண்டாத மீடியாக்கள் என்னென்னலாம் வந்து படம் பிடிச்சு காட்டினாங்க. இவ்வளோ சரக்கு பாட்டில் கிடக்குது பாரு, இவ்வளோ பீடி துண்டு இருக்குது பாரு, இந்த இடத்துல இவ்வளோ பேர் வாந்தி எடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்க, இந்த தடுப்பு அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்ட நினைச்சவங்களாம் எவ்வளோ பேர் தெரியுங்களா, என்னென்னவோ விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி. குறிப்பாக விக்கிரவாண்டியை